வணக்கம் குட்டீஸ். ஜேஎஸ் டிக்கெட்ஸ் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு அழகான கதையோட நாம் பயணம் செய்ய போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன அமைதியான கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். அம்மா அப்பா சொல்றத கவனமா கேட்பான். பகலில் சந்தோஷமா விளையாடுவான். ஆனா இரவு வந்தாலே கண்ணனுக்கு தூக்கம் கொஞ்சம் தாமதமா வரும். அந்த நாள் இரவும் அப்படித்தான். வானம் மெதுவாக கருமையாக மாறியது. நட்சத்திரங்கள் ஒன்று ஒன்றாக வானத்தில் மின்ன ஆரம்பிச்சது. கண்ணன் ஜன்னல் பக்கமா வந்து வானத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அப்போதான் அழகான முழு நிலா மெதுவாக ஒளிர்ந்தது. கண்ணனுக்கு நிலாவை ரொம்ப பிடிக்கும். அவன் மெதுவாக சிரிச்சுக்கிட்டு நிலாவே நிலாவே என்று அழைத்தான். பின்னர் அவன் மெதுவாக கேட்டான், நிலாவே, நீ எப்போதும் ஏன் சிரிக்கிறாய்? நிலா இன்னும் மென்மையாக ஒளிர்ந்தது போல கண்ணனுக்கு தோன்றியது. அந்த ஒளி அவன் முகத்துல விழுந்தது. அவன் மனசு சுத்தமா லேசா ஆன மாதிரி உணர்ந்தான். அந்த நேரத்தில் கண்ணனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நிலா அவன்கிட்ட பேசுற மாதிரி அவனுக்கு தோன்றியது. கண்ணா, நீ நல்ல மனசோட இருக்கிறதால தான் நான் சிரிக்கிறேன் என்று நிலா சொல்லுற மாதிரி இருந்தது. நீ யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டே, உண்மை பேசுவே, அன்போட நடந்து கொள்வே, அதனால உன் மனசு அமைதியா இருக்கு என்று நிலா சொல்ற மாதிரி கண்ணனுக்கு தோன்றியது. அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே கண்ணனின் மனசுல இருந்த சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்தது. வானத்திலிருந்து வரும் நிலாவின் ஒளி ஒரு மென்மையான போர்வை மாதிரி அவனை மூடியது. கண்ணன் மெதுவாக தன்னோட படுக்கையில படுத்தான். கண்கள் மெதுவாக மூட ஆரம்பிச்சது. அவன் முகத்துல ஒரு சின்ன புன்னகை வந்தது. நிலாவே, நாளையும் பேசலாமா என்று மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே கண்ணன் ஆழ்ந்த அமைதியான தூக்கத்துல மெதுவாக சென்று விட்டான். வானத்துல நிலா இன்னும் மென்மையாக ஒளிர்ந்தது. அது கண்ணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது போல இருந்தது. நல்ல எண்ணங்கள் இருந்தால் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். நல்ல நண்பன் மனசுக்கு நிம்மதியை தருவான். குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் நம்ம கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும்.